ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாவ் எ நைஸ் டே. எப்பவும் போல் இன்றைக்கி மணி 4:30 தாண்டிடுச்சுங்க. மார்கழி மாதம் நேரமாக எந்திரிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதுவும் 4 மணிக்கே எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். வழக்கம் போல் இன்றைக்கும் மணி 4:30 ஆகிடுச்சு. சரி, ஓகே, 6 மணிக்குள்ளே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வாசலில் போயிட்டு எப்பவும் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டேன். நான் 2 நாளாக ஊரில் இல்லை. நான் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போனதுனால வாசல் தெளித்து கோலம் போட முடியலை. பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ண முடியலை. நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை போட்டுட்டு நான் 2 நாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அதனால் 2 நாளாக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. சரி, ஓகே, மறுபடியும் நாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு நம்மளை கோலம் போடுறது எதுக்காக போடுறோன்னு தெரியுங்களா? மங்களகரமாக நம்ம கோலம் போட்டால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க. அதுவும் பெண்கள் காலையில் நேரமே 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு தெய்வீகமாக பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நம்ம வாழ்க்கை சிறக்கும். மென்மேலும் நம்மளோட செல்வ செழிப்பும் பொருளாதாரமும் உயரும். இதை நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த இந்த குளிரை பொருட்படுத்தாமல் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை இப்போ கடவுளை நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே வந்தோமா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வாசலில் போயிட்டு எப்பவும் போல் இந்த மார்கழி 30 நாளும் நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு வந்தோமா வாழ்க்கையில் கண்டிப்பாக கடன், கஷ்டம், நோய் நொடி, துன்பம் எதுவுமே விலகி ஓடிடும். கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் தந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம கடவுள் நம்பிக்கையோட இந்த மார்கழி 30 பூஜை பண்ணிக்கிட்டு வந்தோமா இந்த மார்கழி 30 உள்ள அந்த பலன், அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற பலன் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ தான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும் அது நம்மக்கிட்ட தங்காது. செலவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கடவுளை நினச்சிக்கிட்டு மங்களகரமாக நம்ம வீட்டில் வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் இந்த மார்கழி 30 நாளும் பூஜை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தோமா கண்டிப்பாக கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே வராது. வந்தாலும் அப்படியே பனி போல், அந்த மார்கழி பனி போல் அப்படியே நம்மளை மனசை குளிர்விச்சிட்டு அது பாட்டுக்கு கடந்து அந்த கஷ்ட நஷ்டங்கள் போயிடும். அதுக்காக தான் மறக்காமல் இந்த மார்கழி மாதங்களிலேயே சிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. மார்கழியில் தொடர்ந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பலன் அந்த வருடம் நம்மளுக்கு எப்படி சாமி கும்பிடுறோமோ அந்த மாதிரி அந்த ஒரு மாதத்தில் சாமி கும்பிட்ற பலன் நம்ம ஆயுசுக்கு உண்டாம். இதை நான் ஒரு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். இது 100% உண்மை. வாழ்க்கையில் நாம் எது நினைக்கிறோமோ அது நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்ம வீட்டில் கடன் கஷ்டம் எதுவுமே இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோமா அந்த கடவுள் நம்ம வேண்டுதலை மனசார நிறைவேற்றுவார். நான் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் இந்த பூஜையை பண்ணிட்டு வர்றேன். வெளியில் வாசலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம பூஜை ரூமில் விளக்கு போட்டு நாம் சாமி கும்பிடலாம். வெளியே விளக்கு போட்டுட்டு உள்ளே விளக்கு போடுறது ரொம்பவே சிறப்பு. இன்றைய பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. அந்த பிரம்மமுகூர்த்த டைமிங்குள்ளே நான் இன்றைக்கி பூஜையை சூப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்ற அந்த சந்தோஷமே தனிதாங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, நீங்களும் இது போல் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் செழிக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைக்கி சூப்பராக நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை முடித்தாச்சு. அது காலை வேளையில் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சூப்பராக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் இது போல் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு வாங்க. ஓகே பாய். மறக்காமல் ஹைப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டாட்டா.